அஞ்சாதே கலங்காதே நாமே உன் இறைவன். அஞ்சாதே நாமே உன் இறைவன். கலங்காதே நாமே உன் மீட்பர். அஞ்சாதே நாமே உன் இறைவன். கலங்காதே நாமே உன் மீட்பர். உன்னை படைத்தவரும் நாமே, உருவாக்கியவரும் நாமே, இருக்கிறவரும் நாமே, இருந்தவரும் நாமே, வர இருப்பவரும் நாமே. நாமே ஆண்டவர் என என்று வேறே மீட்பரில்லை. நாமே ஆண்டவர் என்றென்றும் நாமே ஆண்டவர். அஞ்சாதே நாமே உன் இறைவன். கலங்காதே நாமே உன் மீட்பர். பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தமானவன். கருவினில் உன்னை தெரிந்தேன், நீ என் உரிமை சொத்து. ஆறுகள் வழியாய் நீ செல்கையில் உன்னோடிருப்பேன் நான். தீநடுவே நீ நடந்தாலும் எரிந்து போவதில்லை. ஆறுகளும் கடல்களும் உன்னை மூழ்கடிப்பதும் இல்லை. தீநெருப்பும் தணலற்று போகும் முன்னால். ஏனெனில் உன்னை தேர்ந்தவரும் நாமே, எனது ஊழியராய் அழைத்தவரும் நாமே. நாமே ஆண்டவர். Everybody,
பீட்டர் அவர்கள் கடவுளின் அருள் நிகழ்ச்சியை காணான் தேசம் போன்று செங்கல்பட்டு மறை மாவட்டம் பழைய பெருங்களூரில் அண்டி வருவோருக்கு அடைக்கலமாகவும் துன்புறுவோருக்கு தோள் கொடுப்பவராகவும் இறை ஆசிரை மக்களுக்கு பாரி வழங்கும் கிறிஸ்து அரசர் தங்கை சேர்ந்தவர். உண்மையான வாழ்வு முறையும் இவரை பல்வேறு விதங்களில் பயன்படுத்தினர். கடவுளின் வார்த்தை அரிதாய் இருந்த காலத்தில் சிறுவன் சாமுவை பெயர் சொல்லி அழைத்தது போல கடவுளின் அருளால் சிறு வயதிலிருந்தே ஓர் அருள் பணியாளராக வர வேண்டும் என்ற ஆவல் இவரிடம் இருந்தது. தேசம் போன்ற செங்கல்பட்டு மறை மாவட்டம் பழைய பெருங்களூரில் அண்டி வருவோருக்கு அடைக்கலமாகவும் துன்புறுவோருக்கு தோள் கொடுக்கை சேர்ந்தவர். பக்தியும் இறை நம்பிக்கையும் நிறைவாக பெற்ற திரு ஜோசப், திருமதி ஹெலன் ஆகியோரின் மூத்த மகனாக உதித்தவர். திருச்சி 4ஆம் ஆண்டு இயேசு சபையில் சுதந்திரத்தோடு கூடிய பயிற்சி. இவர் நலிதோரின் நற்செய்தியாக என்ற விருதுவாக்கோடு ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்ய, குறிப்பாக ஏதிலி மக்களுக்கு பணியாற்றிட தன்னை அர்ப்பணிக்க முன் வந்தவர் நமது மண்ணின் மைந்தர் பிராங்க்லின் பீட்டர் ரெக்ஸ். இவர் நமது மண்ணின் முதல் முத்து, நமது பங்கிற்கு கிடைத்த சொத்து. இவர் மேலும் இம்மண்ணில் முதல் மைந்தரின் ஆசிரால் பல நல்ல உள்ளங்கள் இறையழைத்தல் பெற இறையாசிர் வேண்டி சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து அருட்பணி பிராங்க்லின் பீட்டர் ரெக்ஸ் ஆண்டவரோடு இணைந்து தம் பணிவாழ்வில் சிறக்க, பணிவாழ்வில் சவால்களை துணிவோடு எதிர்கொள்ள மன உறுதியையும் உடல் உள்ள நலத்தோடும் மக்கள் பணியாற்ற நம் பங்கின் முதல் அருட்பணியாளர் அவர்களின் நன்றி திருப்பலியில் மகிழ்ச்சியோடு இணைவோம். செல்ல பணித்தாய் இறைவா
இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படியே பங்கேற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், நமக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நாள். நம்முடைய பங்கில் ஆண்டவர் ஒரு தேவ அழைத்தலை கொடுத்திருக்கிறார். முதலாக நம்முடைய மண்ணிற்கு ஒரு குருவானவரை கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு நாம் அனைவருமாக நன்றி கூறுகிற ஒரு அற்புதமான நாள். அருட்தந்தை இத்தனை ஆண்டுகள் பயிற்சி பெற்று ஆண்டவருக்காக தன்னுடைய பணியை அர்ப்பணிக்க தன்னை தேர்ந்து கொண்ட இறைவனுக்கு நன்றி கூற இங்கு வந்திருக்கிற இந்த நாளில் அவரோடு இணைந்து நாம் அனைவருமாக குடும்பமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவருடைய பணி சிறக்க வேண்டும். அவருடைய பணியில் அவர் சந்திக்கின்ற எல்லா விதமான சூழல்களிலும் இறைவன் உடனிருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்காக சிறப்பாக செபிப்போம். அதே சமயத்தில் அவரை இந்த அற்புதமான பணிக்கு தாரை வார்த்து கொடுத்த அவருடைய பெற்றோருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக சிறப்பான விதத்தில் நாம் செபிப்போம். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நேரத்தில் நாம் செபிப்போம். இன்னுமாய் இங்கு வந்திருக்கிற அருட்தந்தையர்கள் அனைவரையும் கூட இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும், அவர்களுக்கு துணையாக பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். மிக குறிப்பாக அருட்தந்தையோடு இணைந்து இந்த அற்புதமான பணியை ஏற்றுக்கொண்ட அபிஷேகம் செய்யப்பட்ட குருத்துவ திருநிலைப்பாடு பெற்ற அருட்தந்தையர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அதோடு இணைத்து இந்த சிறப்பு கருத்துக்களையும் இந்த திருப்பலியில் நாம் வைத்து ஜெபிப்போம். மிக குறிப்பாக சென்ட் ஜோசப் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மேலும் ஜான் லூயிஸ் ஜூலியட் தன்னுடைய திருமண நாளை சிறப்பிக்கின்றார்கள். இதனால் வரையில் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களை வழி நடத்த நாம் சிறப்பாக செபிப்போம். மேலும் சிஎம் ஜோசப் அவருடைய குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி பலியாக இந்த வழியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களை வழி நடத்த நாம் சிறப்பாக செபிப்போம். இருதயராஜ் எலிசபெத் ஷீலா திருமண நாளை சிறப்பிக்கின்றார்கள். இதனால் வரையில் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நாமும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களை வழி நடத்த நாம் சிறப்பாக செபிப்போம். மேலும் ஜேசன் ஹாரியல் உடல் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். மேலும் கல்வி வளர்ச்சியும் பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிப்போம். ரவிக்குமார் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் மற்றும் உடல் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவரை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாம் ஜெபிப்போம். திருலூர் திருமதி ராணி, விஜயண்ணா, சுஜாதா, ஜோதி இந்த அந்த குடும்பத்தினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவும் ஜெபிக்கின்றார்கள். இறைவனுடைய சமாதானம் அந்த குடும்பத்தில் நிலைத்திருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எஸ் மரிய ஜோசப், எஸ் ஆண்டனி ஜோசப், ஆண்டனி எரிஸ்கின் ஆண்ட்ரூஸ், லூத் மேரி லாசருஸ், சிரில் ரைமன் செபாஸ்டினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மேலும் மரித்த பால்பாண்டி அந்தோனி மேரி ஜோசப் அருணுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சிறப்பான விதத்தில் செபித்து இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள், நன்றி கூறுகின்ற நாள். நம்முடைய பங்கு தந்தை அலுவலகத்திலே எழுதியிருக்கிறது, கஷ்டங்கள் நம்முடைய வாழ்விலே இல்லாமல் இருந்தால் போராட்ட குணமே அழிந்து போயிருக்கும் என்று. இன்று மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் ரெக்ஸ் அவர்கள் கஷ்டங்களை தாண்டி போராட்டத்திலிருந்து வென்றிருக்கிறார். அதற்காக நாம் நன்றி கூறுகிறோம், அதற்காக நாம் மகிழ்கின்றோம். சங்கடங்களை கடந்து வந்ததற்காகவும் சவால்களை எதிர்கொண்டு செயல்பட்டும் இந்த
நிலையை கடவுள் அவருக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம், கடவுளை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். இந்த நாளிலே அவரோடு இணைந்து நன்றி செலுத்தி மகிழ்கின்ற இந்த வேளையிலே கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கின்ற 30 பணிகளிலே சிறந்து விளங்க வேண்டுமாய் மன்றாடுவோம். சிறப்பாக இறைவாக்குரைக்கும் பணியிலே அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விருதுவாக்கின்படி நலிந்தோருக்கு நற்செய்தியாக வாழ அவர் பல்வேறு சூழல்களாலே புலம்பெயர்ந்து செல்கின்ற மக்களோடு அவர் தன்னை இன்னும் ஆழமாக இணைத்து அவர்களுக்கு இறைவாக்குரைக்க வேண்டும் என்றும், புனிதப்படுத்துகின்ற பணியிலே பகைமை களைந்து போர் அற்ற ஒரு நிலையை உருவாக்கி அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். வழி நடத்துகின்ற பணியிலே அவர் தன்னுடைய வாழ்வாலும் கடவுளுடைய வாக்கை கேட்டும் அவருடைய வாக்காலும் நமக்கு முன்மாதிரியாக அமைந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நாம் அவரோடு இணைந்து அவரோடு குடும்பத்தோடும் இணைந்து அவருக்காகவும் நமக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
நற்செய்தியாக வாழ்ந்திட அருள் புரிந்தீர். நீர் தரும் ஆவியாரின் ஆற்றலால் இம்மண்ணில் வாழும் ஒடுக்கப்பட்டோர், நலிவுற்றோர், நாடு விட்டு நாடு புலம்பெயர்ந்தோர் போன்ற அனைவரையும் அரவணைக்கவும் என் சொந்தங்களாக ஏற்று அன்பு செய்யவும் எனக்கு அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, திருவசனங்கள் 1-10 முடிய. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்க மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, ஜெபா நாடுகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். கிழக்கிலிருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். வடப்புறம் நோக்கி அவர்களை விட்டுவிடு என்பேன். தென்புறத்திடம் தடுத்து நிறுத்தாதே என்று சொல்வேன். தொலைநாட்டிலிருந்து என் புதல்வரையும் உலகத்தின் எல்லையிலிருந்து என் புதல்வியரையும் அழைத்து வா. என் மாட்சிக்காக நான் படைத்த, உருவாக்கிய, உண்டாக்கிய, என் பெயரால் அழைக்கப்பெற்ற அனைவரையும் கூட்டிக் கொண்டு வா. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய் இருக்கும் மக்களை புறப்பட்டு வரச்சே. வெற்றினத்தார் அனைவரும் ஒருங்கே திரண்டு வரட்டும். மக்களினங்கள் ஒன்று கூடட்டும். அவர்களுள் யார் இதை முன்னறிவிக்க கூடும்? முன்பு நடந்தவற்றை யாரால் விளக்கக்கூடும்? அவர்கள் கூறுவது சரியென காட்ட தம் சான்றுகளை கொண்டு வரட்டும். மக்கள் அதை கேட்டு உண்மை என்று சொல்லட்டும். நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே. என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை வைப்பீர்கள். நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். எனக்கு முன் எந்த தெய்வமும் உருவாக்கப்படவில்லை, எனக்கு பின் எதுவும் இருப்பதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Baby
அதிகாரம் 4 திருவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 8 முதல் 12 முடிய உள்ள வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கிறோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கிறோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழங்கிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து
அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை பொழுதிலே தந்தை ரெக்ஸ் தான் பிறந்து திருச்சியில் பிறந்திருந்தாலும் வளர்ந்த ஊராகிய இந்த ஊரில் அவருடைய நன்றி திருப்பலியை நிறைவேற்றுவதில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சார்பாகவும் இறைவன் பொருட்டு தந்தை ரெக்ஸ் அவர்களின் பொருட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நற்செய்தியிலே இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுவார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடையின் தந்தையிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லி இந்த ஊரிலிருந்து முதல் முத்தாக குருவாக வந்திருக்கிறவர் தந்தை ரெக்ஸ் அவர்கள். இந்த அறுவடைக்காக, இறைவனுடைய அறுவடைக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிறவர். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிற நேரத்திலே இந்த அறுவடைக்காக இன்னும் நமக்கு ஆட்கள் தேவை என்பதற்காக மன்றாடவும் நாம் வந்திருக்கிறோம். எப்போதெல்லாம் இந்த அறுவடைக்காக கிடைத்த சீடர்களுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அறுவடை முக்கியத்துவம் பெறுகிறது, அதற்கான ஆட்களும் நமக்கு தேவைப்படுகிறது என்கின்ற உண்மை அங்கு வெளிப்படுகிறது. சந்த பின்னணியிலே இந்த நாளிலே நம் நன்றி செலுத்துகின்ற நாளாகவும் இருக்கிறது. அறுவடைக்கு தயாராக வந்திருக்கின்ற, அறுப்பதற்கு தயாராக வந்திருக்கக்கூடிய தந்தை ரெக்ஸ் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற நேரத்திலே இன்னும் இவர் மூலமாக இந்த பகுதியிலிருந்து இன்னும் ஏராளமான இறையழைத்தல் பெருக வேண்டும், அறுவடைக்காக ஆட்கள் தயாராக வர வேண்டும் என்பதற்கான வேண்டுதலுக்காகவும் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். எனவே இந்த முதல் நன்றி திருப்பலியிலே இந்த ஊரிலே, அவர் வளர்ந்த ஊரிலே வந்திருக்கின்ற பொழுது பலருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய பெற்றோர், தந்தை, தாய், அவர்கள் ஆலயத்தில் மிக பணிபுரிகிறவர்கள். திருச்சியில் இருக்கின்ற பொழுது அவர்களை எனக்கு தெரியும். தந்தை அவர்கள் ஆசிரியராகவும் கொயர் பொறுப்பாக இருந்தவர்கள். தாய் அவர்கள் இறை வேண்டுதலில் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பிறந்தவர் தந்தை ரெக்ஸ் அவர்கள். எனவே அவர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். அவருடைய உடன் பிறந்தவர்கள், துடிப்பானவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்காகவும் இந்த நேரத்திலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்னும் இந்த நேரத்தில் அவர் சேர்ந்திருக்கின்ற திருச்சபை, இயேசு சபை அனைத்திற்காகவும் நாம் நன்றி கூறுகின்றோம். இன்னும் ஒரு மூலமாக பணிபுரிகின்ற மக்களுக்காகவும் நாம் மன்றாட இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் என்னதான் பணி செய்தாலும் அந்த பணி பலன் பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள்கரம் இருக்க வேண்டும், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை உள்வாங்க வேண்டும். அதற்காக இவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் இவரை ஏற்றுக்கொள்வதற்காகவும் நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தந்தையை பற்றி தொடக்கத்தில் சொன்னார்கள். அவருடைய அழைத்தல் இந்த 44 வயதில் எவ்வாறு அவர் குருவானார் அப்படின்றதை பார்க்கின்ற பொழுது 2 கட்ட நிலையில் அவர் பயிற்சியை பெற்றிருக்கின்றார். நாங்கள் முதலில் அவருடைய தோழராக நாங்கள் சேர்ந்தோம். 1994 அவருடன் சேர்ந்தவர்கள். அதில் நான் முதலாவதாக குறுப்பட்டம் பெற்ற ஒருவன். அந்த குழுவிலிருந்து கடைசியாக குறுப்பட்டம் பெறுகிறவராக அவர் இருக்கின்றார். ஆனால் அவர் சேர்ந்த குழுவிலே, 2014 அவர் சேர்ந்த குழுவிலிருந்து அவர் முதலாவதாக குறுப்பட்டம் பெறுகிறவராக இருக்கின்றார். ஒரு விதத்தில் கடைசியானவராக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அவர் முதலானவராக இருப்பதை பார்க்கிறேன். எங்கள் குழுவில் பார்க்கின்ற பொழுது அவர் பெஞ்சமின் ஆஃப் த கம்யூனிட்டி பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் குழுவிலே 94 பேட்சில் அவர் இளையவராக இருந்தவர். ஆனால் அவர் இலக்கிய மனம் கொண்டவர். இயற்கையின் பாலும் சரி, உயிரினங்கள் பாலும் சரி, மக்கள் பாலும் ஒரு இலக்கிய மனம் கொண்டவராக இருந்திருக்கிறார். எனவே நவதுரவரத்தை முடித்து பின்னர் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது இலங்கை தமிழர்கள் முகாம்களுக்கு செல்வது, அவர்களோடு உறவு அழைத்துக் கொள்வது என்கின்ற நிலையில் அவர் இருந்தவர். அவருடைய முதல் திருப்பலியையும் அங்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். சூழல் காரணமாக அது நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல். எனவே அத்தகைய ஒரு இலக்கிய மனநிலையை கொண்டவராக பார்க்கலாம். இன்னும் அந்த கல்லூரி படிப்பை, தத்துவத்தை முடித்த பிறகு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த இறைத்தூது பணி, அந்த மிஷனரி பணியில் இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் அவர் செயல்பட்டவராக இருக்கிறார். எனவே எங்களுடைய குழுவிலிருந்து முதலாக மிஷனரியாக சென்றவர், கம்போடியாவுக்கு இறைப்பணி ஆற்றுவதற்காக சென்றவராக பார்க்கிறேன். எனவே அத்தகைய ஒரு ஆர்வம் அவரிடம் இருந்தது. ஒரு சீடருக்குரிய அந்த தார்கம்,
இறைப்பணி ஆற்ற வேண்டும், நலிந்தோருக்கு நற்செய்தியாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் தொடக்கத்திலிருந்தே அவரிடம் இருந்ததை பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது. இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் பொங்கி வருவதை பார்க்க முடிகிறது. அவர் தொடங்கிய அந்த அகதிகளுக்கான பணி, இலங்கையிலிருந்து வந்த புலம்பெயர்ந்து வந்திருக்கிறவர்களுக்கான பணி என்று சொல்லக்கூடியது இயேசபையினுடைய ஒரு தலைவருடைய ஒரு கனவு பார்வை, அருப்பே என்கிறவருடைய ஒரு கனவு பணியாக இருந்தது. அந்த பணியில் அவர் ஆர்வமாக ஈடுபட்டிருந்தவர். நான் முன்னுரையில் அறிமுகத்தின் போது கேட்டது போன்று இறையில் அந்த இலக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டது போன்ற ஒரு நிலை அல்லது திசை தெரியாத ஒரு நிலையில் அவர் இடையில் நிறுத்தி மீண்டுமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பார்க்க முடிகிறது. இது ஒரு விதத்தில் யோனாவை போன்று இருக்கலாம். நான் போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன் அப்படிங்கிற விதத்தில் அந்த யோனாவை போன்று இறைவனுடைய அழைத்தலுக்கு ஒரு தன்னுடைய பார்வையில் திசையை திருப்பிவிட்டு மீண்டும் அவருடைய செயலை வாழ்வில் உணர்ந்து மீண்டும் வந்த நிலையை பார்க்கிறேன். அத்தகைய ஒரு இறைவாக்கு பணியை தன்மை அவரிடம் இருக்கிறதை பார்க்கிறேன். ஸோ இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இந்த அழைப்பு அப்படிங்கிறது பல விதத்தில் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் நாம் எல்லாருக்கும் பொதுவான அழைப்பாக பார்ப்பது மனிதர்கள் என்கின்ற நிலையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்த அந்த அழைப்பு, கடவுள் நம்மை அன்பு செய்து படைத்து அழைத்திருக்கிறார், மனிதராக படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மேலான அழைப்பு, நம்ம ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்ட அழைப்பு. அந்த மனிதராக நாம் முழு சுதந்திர தன்மையோடு கடவுளுடைய அன்பில் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது முதல் நிலையிலான அழைப்பு, அனைவருக்குமான அழைப்பு. அடுத்த நிலையிலான அழைப்பு என்று சொல்கின்ற பொழுது கிறிஸ்தவராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. நம்ம சுற்றிலும் பல சமயத்தவர்கள் இருக்கிறார்கள். நம்ம கிறிஸ்தவர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு ஒரு மேலான அழைப்பு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்ற பொழுது திருமுழுக்கு வாங்கி கோயிலுக்கு வருவதில் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கான அழைப்பு என்று சொல்கின்ற பொழுது ஒரு இறை ஒன்றிப்பில் வாழக்கூடிய ஒரு நிலை. கார்ல் ரானர் என்பவர் சொல்வார், கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடியது, எதிர்கால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அனுபூதியாக இருக்க வேண்டும், ஒரு இறை அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். ஒரு மிஸ்டிக் என்று சொல்கின்ற பொழுது காற்றில் போய் இருப்பதல்ல. அது எவ்வாறு என்று சொன்னால், நாம் மற்றவர்களை மனிதர்களாக மதிப்பதும் இயற்கையை பராமரிப்பதும் என்கின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயற்கையோடும் மனிதர்களோடும் இறைவனுடைய சாயலை, இறைவனுடைய செயல்பாடுகளை கண்டுணர வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனுடைய அடுத்த கட்ட அழைப்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு துறவியாக, குருவாக கிடைக்கக்கூடிய ஒரு அழைப்பு. இது மக்களுடைய நலனுக்காக, சமூகத்தினுடைய நன்மைக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அழைப்பாக பார்க்கலாம். இன்றைக்கு இந்த இறை அழைத்தலுக்காக வேண்டுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைகளாக, சிறுவர்களாக அதிகமாக யாரையுமே பார்க்க முடியவில்லை கோயிலில். அது பெற்றோர்கள் பிள்ளைகள்லாம் படிக்க வேண்டும் என்கிற நிலையில் வீட்டில் விட்டு விட்டு கூட வந்திருக்கலாம். அவங்க படிப்பை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிலையில் வந்திருக்கலாம். அல்லது பிள்ளைகளுக்கு ஆர்வம் குறைவாக கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் பெற்றோர்களுடைய கடமை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு இந்த உண்மையை உணர்த்தக்கூடியது பொறுப்பாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு கடவுள் யார், நாங்கள் யார், நீங்கள் யார் என்கின்ற உண்மையை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கும். நாம் இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பார்க்கின்ற பொழுது பிறப்பை வைத்து சொல்வார்கள், மில்லேனியம் ஜெனரேஷன், அப்புறம் 2K கிட்ஸ்ன்னு சொல்வார்கள். 2000 பிறந்தவர்கள் 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள். அந்த குழந்தைகளுடைய புரிதல்கள் வெவ்வேறானதாக இருக்கும். எவ்வாறென்றால், எல்லாரும் நான் எனக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும், நான் யாருக்கும் பொறுப்பெடுக்க மாட்டேன் என்கின்ற விதத்தில், நான் விரும்பியபடி எல்லாரும் செயல்பட வேண்டும், நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு நிலை. நம்முடைய வளரக்கூடிய பிள்ளைகள்லாம் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுக்கு நாம் உண்மையை சுட்டி காட்ட வேண்டும். இந்த உண்மையை சுட்டி காட்டுகின்ற பொழுது அவர்களுடைய உண்மையான அழைப்பு மனிதராக, கிறிஸ்தவராக வாழ்வதற்கும், அதற்கு மேலாக சிறப்பான அழைப்பு கிடைக்கின்ற பொழுது அதற்கு தங்களை அர்ப்பணிப்பதற்கும் அவர்கள் முன்வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த அழைப்பு அப்படிங்கிறது ஒரு கொடையாக நாம் பார்க்கலாம். இந்த பின்னணியில் இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது தந்தையவர்கள் நன்றாக தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்வையோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அழைப்பாக வாசகங்களாக பார்க்கலாம். இயேசு தாம் பிறந்த ஊருக்கு வந்தார், பிறந்து வளர்ந்த ஊருக்கு வந்தார். அங்கு அவர் இறைவாக்கை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட தன்மைகளை பார்க்கின்ற பொழுது பல தன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் அருள்பொழி பெற்றவராக இருக்கிறார், ஆசி பெற்றவராக இருக்கிறார், அனுப்பப்பட்டவராக இருக்கிறார், விடுதலையை அழைப்பவராக இருக்கிறார். தந்தை ரெக்ஸை பார்க்கின்ற பொழுதும் அவர் வளர்ந்த இந்த ஊருக்கு வந்திருக்கின்ற பொழுது அவர் பார்க்கின்ற பொழுது அருள்பொழி பெற்றவராக இருக்கிறார், ஆசி பெற்றவராக இருக்கிறார், அனுப்பப்பட்டவராக இருக்கிறார், விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், உண்மையை உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஸோ எனவே இந்த அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாருமே அத்தகைய ஒரு பண்பில் பெற்றவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அனைவருமே திருமுழுக்கின் மூலமாக அருளை பெற்றிருக்கிறோம், சிறப்பு அழைப்பின் மூலமாக நாம் அருளை பெற்றிருக்கின்றோம். இன்னும் அவர் குரு என்கின்ற விதத்தில் சிறப்பு அழைப்பை பெற்றிருக்கிறவர், ஆசி பெற்றவராக இருக்கிறார், பலருக்கும் அருளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அத்தகைய ஒரு வாழ்வு கிடைக்கின்ற பொழுது முதல் வாசகத்தில் கேட்டது போன்று நாம் அவருக்கு, கடவுளுக்கு சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எஸ்ஐயா 43:10 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். நீங்கள் என் சாட்சிகள்.
இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் சாட்சிகள். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இறைவன் சாட்சிகள் என்று சொல்கிறார். இன்று சிறப்பாக அந்த சாட்சி என்கின்ற அந்த உணர்ந்த சீடராக தந்தை எரெக்ஸ் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். சாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த நிகழ்வை பார்த்தவராக இருக்க வேண்டும் அடிப்படையிலே. இன்னும் அதன் தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை நன்கு உணர்ந்தவராக அறிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு வழக்காடுபவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த வழக்கை நன்கு அறிந்தவராக தெளிந்தவராக அவர் வாதாடக்கூடியவராக இருக்க வேண்டும். எனவே இயேசுவுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இயேசுவை அறிந்தவராக இருக்க வேண்டும், அனுபவித்தவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தோடு அவர் இறைவனுக்கு சாட்சி பாரக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த சாட்சிய வாழ்வில் வாழ்கின்ற பொழுது எத்தகைய ஒரு நிலைகள் வரும் என்று பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்திலே 2வது வாசகத்திலே பவுலடியாருடைய காட்சியை அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே முதல் திருமுகம் 4வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு பவுலடியார் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அடிப்படையில் நாம் அனைவருமே கேட்க வேண்டிய கேள்விகள் நாம் யார் என்கின்ற கேள்வி. இயேசுவும் கேட்கிறார். அவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஆசி பெற்றவர், அருள் பெற்றவர், கடவுளுடைய மகன் என்கின்ற தெளிவு அவருக்கு இருந்தது. நாமும் நம்ம கேள்வியை கேட்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகள் என்கின்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய அன்பினால் நமக்கு படைப்பை கொடுத்து அழைத்து சீடராக்கி இருக்கிறார் என்கின்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது இந்த பின்னணியில் தான் அவர் சொல்கிறார். தான் யார் என்று சொல்கின்ற பொழுது ஒரு பல்வேறு நிலைகளை அவர் சொல்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரத்தில் சொல்கின்ற பொழுது, நீங்கள் குறை கூறுவதால் நாங்கள் குற்றவாளிகள் ஆகிவிடுவது கிடையாது. நீங்கள் குறை கூறுவதால் நாங்கள் குற்றவாளிகள் ஆகிவிடுவது கிடையாது. நான் என்னை குற்றப்படுத்திக் கொள்ள மாட்டேன். எனினும் நான் குற்றமற்றவன் என்று அல்ல என்று சொல்வார். நானும் என்னை குற்றப்படுத்த மாட்டேன். எனினும் நான் குற்றமற்றவன் என்று நான் என்னை சொல்லிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். நான் என்னை குற்றப்படுத்த மாட்டேன், அதே நேரத்தில் என்னிடம் குற்றம் இல்லை என்றும் நான் சொல்ல மாட்டேன் என்கின்ற ஒரு நிலையை யதார்த்தத்தை அவர் புரிந்து கொள்கிறார். காரணம், கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே நான் இவ்வாறு சொல்ல முடியும். தகுதியற்ற என்னை அவர் அழைத்து தகுதிப்படுத்தி இருப்பதனால் நான் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை சொல்ல முடியும். அவர் என்னை பிரமாணிக்கமாக என்னை அழைத்திருப்பதனால் நான் அவருக்கும் பிரமாணிக்கமாக இருக்க முடியும் என்கிற விதத்தில் அவர் இவ்வாறு சொல்கிறார். நீங்கள் என்னை குற்றவாளி என்று சொல்வதால் நான் குற்றவாளி ஆகிவிடுவது கிடையாது. நானும் என்னை குற்றவாளி என்று சொல்ல மாட்டேன். எனினும் நான் குற்றமற்றவன் என்று நான் என்னையும் சொல்லிக் கொள்வது கிடையாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கிறார். எனவே அந்த பொறுப்பாக கடவுள் கொடுத்த பணியை நிறைவேற்றுவதிலே அவர் கவனமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இது மற்றவர்களை தீர்ப்பிடாத ஒரு மனநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். திருத்தந்தை அவர்கள் சொல்வது போல, நான் தீர்ப்பிடுவதற்கு யார் என்று கேட்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இத்தகைய ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல், தான் யார் என்கின்ற அந்த புரிதல், தகுதியற்ற என்னை அவர் அழைத்து இந்த பணிக்கு கொடுக்கின்ற பொழுது தான் யார் என்கின்ற நிலையை பெறுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய அந்த மேலான புரிதல், தீர்ப்பிடாத ஒரு நிலையில் சீடத்துவ பணியை மக்களை இறைவன் பால் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியாக அதை பார்க்கலாம். இந்த விதத்திலே சாட்சிகள் என்று சொல்கின்ற பொழுது அந்த புரிந்து கொண்டவராக இருக்க வேண்டும், அதை தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த பண்புகள் எல்லாம் இவரிடம் இருப்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எனவே இந்த நிலையிலே நாம் நமது பங்கிலிருந்து இன்னும் அழைத்தல் பெற வேண்டும். இறைவன் தந்தை எரெக்ஸ் அவர்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பிற்காகவும் இந்த உன்னத கொடைக்காகவும் அவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து நன்றி செலுத்துவோம். நம் பங்கிலிருந்து அவர் வளர்ந்து வந்தமைக்காக பங்கிற்கும் நன்றி செலுத்துவோம். இன்னும் இந்த பங்கிலிருந்து மேலான அழைத்தல்கள் நமக்கு வர வேண்டும் என்றும் இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே வேண்டுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மகன்
நீங்கள் பாட வேண்டிய பல்லவி நல்ல ஆயன் நானே, என் ஆடுகள் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று மொழிந்த எம் இறைவா, உமது இறை அரசு பணியை நீர் காட்டும் நீதியின் பாதையில் வழி நடத்துகின்ற எமது திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் உமது அழைத்தல் வாழ்வின் அர்த்தம் உணர்ந்து தம் வாழ்வை அமைத்திட தேவையான உடல் உள்ள ஆசிரை கொடுத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று மொழிந்த இறைவா, நீர் தேர்ந்தெடுத்து அர்ச்சித்து அருள் பொழிவு செய்துள்ள உன் அன்பு மகன் எம் புதிய குரு அருட்பணி ஜே பிராங்க்லின் பீட்டர் ரெக்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம் திருவுளம் நிறைவேற்ற நல்ல குருவாக உமக்காக உம் பணிக்காக தம் கைகளை விரித்து கொடுத்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை அர்ப்பணிப்போடு செய்து இறை வார்த்தையின் வழி நடக்க உமது உடனிருப்பையும் இறை ஞானத்தையும் உடல் உள்ள நலத்தையும் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைக்கப்பட்டோர் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்றுரைத்த எம் இறைவா, மாபெரும் குருத்துவ அருள் பொழிவின் நன்றி திருப்பலிக்கு வருகை புரிந்து ஜெபிக்கும் குருக்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் அனைவரும் தங்கள் குருத்துவத்தின் மேன்மையை பின்பற்றி இறை மக்களை இறை வாழ்வில் வழிநடத்தி செல்லும் வழிகாட்டிகளாக இருக்க தேவையான அருள் ஆசிரை தந்து அவர்கள் தொடரும் இப்பயணத்தில் நீர் தாமே முழுவதுமாக அவர்களோடு இருந்து எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் உம் பணி செய்ய வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, இன்று நன்றி திருப்பலி நிறைவேற்றும் அருள்பணி பீட்டர் ரெக்ஸ் அவர்களை பெற்று விசுவாசத்திலும் ஆன்மீகத்திலும் வளர்த்து இறைவனுக்காய் அர்ப்பணித்த அவரது பெற்றோர், ஞான பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து மேலும் உம் பணி செய்ய எம் பங்கு இளைஞர்கள் ஆர்வமுடன் முன்வர நீர் அவர்களை அழைத்து ஆசீர்வதித்து தகுதிப்படுத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வள்ளலே இறைவா, கொரோனா என்னும் பெருந்தொற்றால் மகள் இழந்து உடல் பலம் மனபலம் இழந்து வாழ்வாதாரம் இழந்து நிற்கின்ற இவ்வுலகை நீர்தாமே உமது ஆவியால் அரவணைத்து அவ்வைரஸ் அகன்று அச்சம் நீங்கி இயல்பு வாழ்வில் மக்கள் வாழ்ந்திட வருமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஆதாரமே இறைவா, இங்கு திருப்பலியில் ஜெபிக்க வந்திருக்கும் அனைவரையும் அவர்தம் குடும்பங்களை ஆசிர்வதித்து அவர்தம் வேண்டுதல்களையும் தேவைகளையும்
நிறைவு செய்திட வேண்டுமென்றும் உம்மிடமிருந்து ஆசீர் பெற்ற அவர்கள் என்றும் உமக்கு ஏற்புடைய மக்களாய் வாழவும் அன்பிலும் விசுவாசத்திலும் இறை பக்தியிலும் நாளுக்கு நாள் வளர அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்லவரே இறைவா, இங்கே குழுமி இருக்கின்ற அனைவரின் வேண்டுதல்களையும் ஏக்கங்களையும் நீர் கண்ணோக்கி எங்களுடைய வாழ்வை வளம் பெற செய்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வணக்கத்துடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். குருவும் பழிப்பொருளுமான கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கு பெற்ற நான் உமக்கு உகந்த பழிப்பொருளாக எப்போதும் இருந்து நலிவுற்றோர்க்கு நற்செய்தியாக வாழ்ந்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் எவ்விதத்திலும் தகுதியற்ற அடியேனை திருநிலைப்படுத்தவும் திருவுளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் நீதிநாதன் அவர்கள், ஏனைய ஆயர்கள், இயேசு சபையின் அகில உலக தலைவர் அருட்பணியாளர் அர்த்துரோ சோசா மற்றும் திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் இன்று இந்த நன்றி பலியிலே பங்கு பெறுவோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறந்து போன சகோதரர் ஆம்ப்ரோஸ், சக்கரையாஸ், சகோதரிகள் மரிய புஷ்பம், அருள்மேரி தெரேஸ் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். வாழ்வு வழங்கி வழிகாட்டும் இறைவா, இன்று இப்பலியை நன்றியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற எம் பணியாளர் பிராங்க்லின் பீட்டர் ரெக்ஸ் மற்றும் ஏனைய அருள் பணியாளர்கள் அனைவரையும் இறையருளால் நிரப்பி பணிவாழ்விலே உம் திருமணோடு ஒன்றாய் சேர்த்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நாடு விட்டு நாடு புலம்பெயர்ந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக உழைக்க தம் வாழ்வையை நற்செய்தியாக வழங்கிட மன்றாடுகிறோம். இவர் எந்நாளும் உம் ஆற்றல் பெற்று உம் மகனுக்கு உகந்த சாட்சியாய் அனைவரையும் அரவணைத்து வாழ்ந்திட உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித லொயோலா இஞ்ஞாசியார், புனித அருளானந்தர், புனித சவேரியார், புனித அன்னை தெரசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இயேசுவில் பிரியமானவர்களே, திவ்ய நற்கருணை பெறுவதற்கு நீங்கள் யாரும் வரிசையாக எழுந்து வர வேண்டாம். உங்களுடைய இடத்திலேயே எழுந்து நில்லுங்கள். குருக்கள் உங்களுடைய இடத்திற்கு வந்து உங்களுக்கு திவ்ய நற்கருணையை வழங்குவார்கள். உன்னத
Almighty, take all my will, my mind, my memory. Do thou direct and govern all and sway. Do what the wind command and I obey. Only thy grace and thou on me bestow, possessing thee. All riches I forgo, only thy grace and love on me bestow, possessing thee. All riches I forgo. All things I hold and all I own are thine. Thine was the gain, to thee I all resign. Do thou direct and govern all and sway. Do what thou wilt, command and I obey. Only thy grace and love on me bestow, possessing thee. All riches I forgo, only thy grace and love on me bestow, possessing thee. All riches I forgo, all riches I forgo, all riches I forgo. இறைவா, எங்கள் அன்பான வானக தந்தையே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அநீதியும் அடக்குமுறைகள் நிறைந்த இச்சமுதாயத்தில் உம் ஊழியனாக சமூகத்தின் கடைநிலையில் உள்ள மக்களுக்கு பணியாற்றிட என்னை அழைத்தமைக்கு நன்றி நவில்கின்றேன். நீர் கொடுத்த இந்த அழைப்பை முழு மனதுடன் ஏற்று உமக்கு உண்மையும் ஊழியம் செய்திட எனக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்குவோம். பரம்பொருளாம் இறைவன் உங்கள் தேவைகளை நெறிப்படுத்தி உங்கள் உள்ளங்களை பண்படுத்தி நிறைவான வாழ்வுக்கும் சாட்சியம் பகரும் வாழ்வுக்கும் உங்களை வழி நடத்துவாராக.
மனப்பாங்கை அளித்து நாள்தோறும் அவருக்காக வாழ்ந்திடும் நற்பண்பினை நமக்கு அருள்வாராக. வாழ்வின் நிறைவாம் இறைவன் வாழ்விக்கும் நெறிகளில் நீங்கள் பயணித்திட என்றும் அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாணவர்களே அப்படி அமருவோம். ஒரு 5 நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு வாழ்த்து செய்தி நம்முடைய பங்கிலிருந்து முதல் முறையாக முதல் குருவாக திருநிலைப்படுத்தப்படுத்திருக்கிற தந்தை பிராங்க்லின் பீட்டர் ரெக்ஸ் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்த்து செய்தியையும் நம்முடைய பாராட்டுதலையும் நம்முடைய வாழ்த்துதல்களையும் கொடுக்க நம்முடைய பங்கினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக வாழ்த்து மடலை வாசிக்க திரு ஜஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி திருப்பலி நிறைவேற்றிய எம் மண்ணின் மைந்தர் அருட்பணி ஜே பிராங்க்லின் பீட்டர் ரெக்ஸ் அவர்களுக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். இறைவனின் அழைத்தலை இதயத்தில் ஏந்திய இளம் குருவே, இறைமக்கள் இதயத்தில் இடம் பிடித்த எங்கள் மண்ணின் மைந்தரே, ஜோசப் ஹெலன் அமலோற்பவம் ஈன்றெடுத்த தவ புதல்வரே, நன்றியுடன் முதல் திருப்பலி தரும் நாயகரே, நன்றியுடன் முதல் திருப்பலி தரும் நாயகரே, தேன் சொரியும் மலரின் வாசம் போல, வான் பொழியும் மழையின் தூறல் போல, நீரருவி துள்ளி வரும் ஓசை போல, உம் வருகை எம் நெஞ்சில் மகிழ்ச்சியூட்டும். உம் வருகை எம் நெஞ்சில் மகிழ்ச்சியூட்டும். காற்றை எதிர்கொள்ளாமல் கார்மேகம் மழையாவதில்லை. கடலலையை எதிர்கொள்ளாமல் கப்பலும் கரை சேருவதில்லை. அதேபோல் சோதனைகள் வென்று சாதனைகள் படைத்திட, சோதனைகள் வென்று சாதனைகள் படைத்திட பழைய பெருங்களத்தூர் தல திரு அவையின் முதல் குருவாய், பழைய பெருங்களத்தூர் தல திரு அவையின் முதல் குருவாய், தடைகள் தாண்டி தடம்பதித்தாய், தடைகள் தாண்டி தடம்பதித்தாய், இயேசு சபையில் காலூன்றி இறை அன்பில் வேரூன்றி இறை அனுபவத்தில் மெருகேறி நலிந்தோருக்கு நற்செய்தி என்ற விருது வாக்கேற்று, நலிந்தோருக்கு நற்செய்தி என்ற விருது வாக்கேற்று மக்களுக்கு இறையாசீர் பெற்றுத்தர உன்னையே அர்ப்பணித்தாய். இந்த நன்னாளில் இதயம் நிறைந்த மகிழ்வுடனே உம்மை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். உம் பணி சிறக்க இறை பிரசன்னம் உடனிருக்க தூய ஆவி வழிநடத்த வேண்டுகிறோம். உம் பணி சிறக்க இறை பிரசன்னம் உடனிருக்க தூய ஆவி வழிநடத்த வேண்டுகிறோம். நிறைந்த நெஞ்சங்களுடன் வாழ்த்தும் பங்கு தந்தை மற்றும் பங்கு இறை சமூகம், பழைய பெருங்களத்தூர், நாள் 6/2/2021. பாந்தவர்களே, நம்முடைய பங்கு குடும்பத்தின் சார்பாக நம்முடைய மண்ணின் மைந்தருக்கு தந்தை அவர்களுக்கு இந்த வாழ்த்து மடலையும் எளிய பரிசினையும் நம்முடைய நிர்வாக குழுவோடு இணைந்து நான் கொடுக்கின்றேன்.
இயேசுவில் பிரியமானவர்கள், ஒரு சிறிய ஒரு நிகழ்வு தான் நம்மால் நடத்த முடிந்தது. இந்த சூழலில் ஒரு பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியல. பெரிய நிகழ்வுகளை நாம் நடத்த முடியாத ஒரு சூழல். வழக்கமாக பல பங்குகளை சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க, எங்கள் பங்கில் எத்தனை சாமியாருங்க, எங்கள் ஊரில் எத்தனை குருக்கள், எங்கள் சொந்தக்காரங்க சாமியார். நான் கூட பல முறை சொல்லுது, எங்கள் ஊரில் 50க்கும் மேற்பட்ட குருக்கள் இருக்கிறார்கள், என்னுடைய தம்பி சாமியார், என்னுடைய மாமா சாமி அப்படிலாம் சொல்கிறது உண்டு. இன்றைக்கு இன்னும் ஒரு பெருமை, என்னுடைய பங்கை சார்ந்த குருவும் இருக்கிறார், என்னுடைய பங்கிலும் குருக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெருமை கூட இருக்கிறது. எனவே தர்மையான நேரத்தில் உங்கள் அனைவருடைய சார்பாக நம்முடைய மண்ணின் மைந்த நம்முடைய பங்கினுடைய ஒரு பிள்ளை குருவாக மாற இருக்கிறார், குருவாக ஆண்டவருடைய பணிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மில் பலருடைய செபங்களும் கூட, நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு இல்லையா, ஒரு தாயினுடைய செபங்கள் தன்னுடைய மகனை குருவாக அல்லது இறை அழைத்தலில் நிலைத்திருக்க செய்யும். அப்படியாக நம்முடைய பெற்றோருடைய செபங்கள், நம்முடைய பங்கு குடும்பத்தினுடைய செபங்கள் இன்றைக்கு அருட்தந்தை அவர்களை ஒரு குருவாக இங்கே நிறுத்தி இருக்கிறது. அப்படியாக இன்னும் வருகிற காலங்களில் இன்னும் நிறைய குருக்கள் நம்முடைய பங்கிலிருந்து வர வேண்டும். நம்முடைய செபங்கள் தொடர்ந்து இறை அழைத்தலுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு இந்த நாளில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இந்த நாளில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அருட்தந்தையினுடைய அருட்பொழிவின் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், நாமே உன் இறைவன் என்கிற ஒரு ஒலி நாடா ஒலிப்பேழையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அருட்தந்தையினுடைய குறிப்பிட்ட நினைவாக அந்த ஒலிப்பேழையானது வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் பல சிடிக்களை இங்கே கொடுத்து ஆலயத்திற்கு நீங்கள் வைத்து நீங்கள் கட்டிடத்திற்கு பயன்படுத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு Z. ஜோசப் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே விருப்பமானவர்கள் அதை மிக குறைந்த விலைக்கு தான், ஸோ ஒரு 50 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாமா, ஒரு 50 ரூபாய் கொடுத்து இந்த சிடி ஒலிப்பேழை வாங்கி பயன்படுத்துங்கள். அந்த தொகையை நாம் நம்முடைய கட்டிட நிதியாக நாம் பயன்படுத்த இருக்கிறோம். எனவே அதை வாங்கி பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அருட்தந்தை அவர்கள் நேற்றைய தினம் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார், இந்த தமிழக இயேசு சபையாரின் பாதைகள் என்கிற இதழ் வருடத்திற்கு 3 முறை வெளியிடப்படுகிற இதழானது, இந்த இதழ் இறை அழைத்தல் இதழாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவும் அங்கே நம்முடைய வாயில் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் வாங்கி, காசுகளில் ஃப்ரீயாக தான், அதை வாங்கி படித்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பணிக்காக அனுப்ப அது கொஞ்சம் நமக்கு உதவியாக இருக்கும். எனவே அதை வாங்கி பயன்படுத்துங்கள். அதேபோல் திருப்பலி முடிந்தவுடன், இறுதி பாடல் முடிந்தவுடன் நமக்கு வெளியில் நம்முடைய புதிய கட்டிடத்தில் கீழே எல்லா மக்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உணவில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் குருக்களுக்கு, இங்கே வந்திருக்கிற அனைத்து குருக்களுக்கும் பங்கு தந்தையினுடைய இல்லத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருட்சகோதரிகளுக்கும் பங்கு தந்தையினுடைய இல்லத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது புதிய குரு ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்று இருக்கின்றது. என்னுடைய உள்ளமானது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு உள்ளமாக இப்பொழுது இருக்கின்றது. அதற்காக நான் இந்த நேரத்திலே நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். குருப்பட்டம் வாங்கினது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. 8ஆம் தேதி அன்று நமது பங்கிலே முதல் திருப்பலியானது நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சூழலானது வேறு மாதிரி இருந்ததுனால 4 மாதங்கள் பிறகு ஒரு நன்றி திருப்பலியாக இன்று நான் இந்த பங்கிலே, நம்முடைய பங்கிலே திருப்பலி ஆற்றியது இறைவனுடைய அருள். அதற்காக நன்றி கூறுகின்றேன். இந்த தருணத்திலே நான் ஆண்டவருக்கு முதல் நன்றியை கூற விரும்புகின்றேன். குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு ஒரு ஆசையை கொடுத்து என்னை வழிநடத்தினார். இடையிலே நான் பாதை மாறி சென்றாலும், பாதை மாறவில்லை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வேண்டாம் என்று சென்றாலும் மீண்டும் என்னை அவர் அழைத்திருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நான் முதல் நன்றி கூற விரும்புகின்றேன். இரண்டாவதாக, இன்றைய நாள் இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக என்று நிகழ்ந்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய பங்கு தந்தை. ஒரே ஒரு காரணம் என்றால் முக்கிய காரணம் நம்முடைய பங்கு தந்தை. 4 மாதத்துக்கு பிறகு ஒரு திருப்பலி
சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அது முதல் திருப்பலி என்றால் அது ஒரு வேறு மாதிரியான உணர்வுகள் இருந்திருக்கும். 4 மாதத்துக்கு அப்புறம் என்னத்தை நம்ம அப்படின்ற அந்த உணர்வு தான் இருந்தது. ஆனால் நம்முடைய பங்கு தந்தையானவர் முழுமையான முயற்சி எடுத்தார். எல்லா காரியங்களிலும் முழுமையான முயற்சி எடுத்தார். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அமைதியாக அனைத்து காரியங்களையும் பங்கு மக்களை வைத்து பங்கு பேரவையை வைத்து அவர் செய்து முடித்திருக்கின்றார். சிறப்பாக நான் பார்ப்பது என்னவென்றால், அவர் தன்னை முதன்மைப்படுத்தாமல், ஈவன் திருப்பலியில் கூட அவர் தன்னை முதன்மைப்படுத்தாமல் வரவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆகவே அவர் அமைதியாக இருந்து எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்திருக்கின்றார். ஆகவே நான் சிறப்பாக பங்கு தந்தை அவர்களுக்கு, தந்தை அமலோபராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் திருப்பலி எங்களுக்கு ஆற்றுவதற்கு உடனே அனுமதி இல்லை, பிறகு பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அப்பொழுதும் நீங்கள் யாரையும் அழைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். எந்த சேசபை குருவும் நீங்கள் அழைக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறினார்கள். ஆனால் நான் நவம்பர் மாதம் என்னுடன் அருட்பொழி பெற்ற அனைத்து தந்தையரும் நவம்பர் மாதம் வைத்து விட்டார்கள். அவர்களால் யாரும் அழைக்க முடியவில்லை. ஒரு சிலர் வந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் பிப்ரவரி வைக்கிறனால எனக்கு ஒரு சலுகை என்னவென்றால், மற்றவங்களையும் கூப்பிடலாம். இன்னைக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 10க்கு மேற்பட்ட சேசபை குருக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஒரு சலேஷிய குரு இருக்கின்றார், எனக்கு மாமா என்று நினைக்கின்றேன், என்னுடைய மாமா அவர்கள். மேலும் என்னுடைய இன்னொரு மாமா சேசகை குரு ஃபாதர் ஜெயசீலன் இருக்கின்றார். மற்றும் என்னுடன் குருப்பட்டம் வாங்கிய தந்தை இருக்கின்றார். நான் இது எனக்கு ஒரு 2வது அழைப்பு. என்னுடைய முதல் அழைப்பு தந்தை சொன்னது போல, மறைவுரை சொன்னது போல, முதல் அழைப்பானது 1994 வந்தது. ஸோ என்னுடன் தொடர்ந்து பயணித்த என்னுடைய தோழர்கள் இருவர் இங்கே இருக்கின்றார்கள். தந்தை இளங்கோ, தந்தை மரிய பாக்கியம், இன்னும் மற்ற என்னுடைய நண்பர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அனைவரும் நினைத்து பார்க்கின்றேன். அதுவும் சிறப்பாக நான் எதிர்பார்க்காத விதமாக நேற்று புத்தகம் வாங்க வேண்டும் என்று கிளரேஷன் ஹவுஸுக்கு நான் போனேன். அப்பொழுது நான் அந்த தந்தையிடம் சொன்னேன், இது மாதிரி என்னுடைய முதல் திருப்பலி இருக்கின்றது, வாருங்கள் என்று. கிளரேஷன் ப்ரொவின்ஷியலும் இங்கே வந்திருக்கின்றார். அப்புறம் நேற்று எனக்கு புத்தகங்களை வழங்கிய தந்தையும் இங்கே வந்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்குமே நான் சிறப்பாக நன்றி கூறுகின்றேன். அதிலும் குறிப்பாக எனக்கு டெல்லியிலே நான் படிக்கும் பொழுது 2 வருடமாக எனக்கு ஆன்ம குருவாக இருந்த என்னுடைய தந்தை ஆலோசனை அவர்களும் வந்திருக்கின்றார். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் என்னிடத்தில் படித்த என்னுடைய சகோதரர் என்று சொல்லலாம், தந்தை சாரதி இருக்கின்றார், தந்தை ரோஜ், தந்தை செபாஸ்டின், தந்தை ராஜன் ஆக்ரா டயசிஸை சார்ந்தவர். தந்தை ராபின் எனக்கு ஒரு மூத்த அண்ணனாக இருக்கின்றார். தந்தை ஆனந்த் என்னுடன் இறையிலே அவரும் இருந்தார். தந்தை இஞ்ஞாசி கிளரிஷன் சபையிலிருந்து வந்திருக்கின்றார். வேறு யாரும் விட்டேன் எனக்கு தெரியல. தந்தை சத்யபாலன், மன்னிச்சுக்கணும், தந்தை சத்யபாலன். இவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய ஆசீரானது கண்டிப்பாக என்னிடத்தில் இருக்கும், நம்முடைய பங்குக்கும் இருக்கும். இத்தனை குருக்கள் இங்கு இருப்பது கண்டிப்பாக நம்முடைய இளம் உள்ளங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கலாம், ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று நம்புகிறேன். நம்முடைய பங்கிலிருந்து பல குருக்கள் இனிமேல் உருவாக வேண்டும், பல அருட்சகோதிகள் உருவாக வேண்டும் என்று ஆண்டவரை நான் வேண்டுகின்றேன். மேலும் நான் இந்த பீட அலங்காரங்கள்லாம் சிறப்பாக செய்த அருட்சகோதிகள் இருக்கின்றார்கள். சொல்லப்போனால் இந்த பங்கில் எனக்கு யாருமே அறிமுகம் கிடையாது, அருட்சகோதிகளும் அறிமுகமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் பல காரியங்கள் செய்திருக்காங்க. அருட்சகோதிகள் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக நான் சிறப்பாக நன்றி கூறுகின்றேன். அது மட்டுமல்லாமல் பங்கு தந்தையுடன் முழுமையாக உடனிருந்து பயணித்தவர்கள் நம்முடைய பங்கு பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அனைத்து உறுப்பினர்கள், இவர்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றிகளை செலுத்த வேண்டும். என அவர்கள் முழுமையாக எல்லா காரியங்களும் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடன் அதிகமாக பக்கபலமாக இருந்த நம்முடைய இளைஞர் அணி, ஒவ்வொரு பங்கிலும் இளைஞர் அணியானது ஒரு பெரிய பலமாக இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய பங்கிலும் இளைஞர் அணியானது ஒரு பெரிய பலமாக இருக்கின்றது. இன்று அவர்கள் தான் அந்த யூடியூப் லிங்க் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மற்றும் வளாகங்களை அவர்கள் தான்
ஒரு நிறைய காரியங்கள்லாம் செய்து சுத்தம் செய்து பல காரியங்களிலே இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதுவும் சிறப்பாக இன்று இந்த திருப்பலியிலே இன்னும் நம்மளை அதிகமாக ஆண்டவரோடு நினைப்பதற்காக வழிவகுத்த நம்முடைய பாடற்குழுவினர் இருக்கின்றார்கள். சிறப்பாக பாடலை பாடி நம்மளையும் ஆன்மீகத்தில் இன்னும் ஆழமாக ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள். அதற்காகவும் சிறப்பாக நன்றி கூறுகின்றேன். மேலும் ஒரு அமைதியாக ஒரு மனிதர் இந்த ஆலயத்திற்காக என்றும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வேதியர் ரவி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் பணியாற்றக்கூடிய நம்முடைய பீட சிறார்கள் இருக்கின்றார்கள். நம் திருப்பள்ளி அமைதியாக நிறைவாக கொண்டாடுவதற்கு தினமும் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருப்பலிக்கும் நல்ல வகையிலே அவர்கள் தங்களுடைய உழைப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ஒளியை ஏற்படுத்தியிருந்தது ராதா வீடியோ என்று நினைக்கின்றேன். அவர்களுக்காகவும் நமக்காக இவ்வளவு பேருக்காக உணவுகளை தயாரித்து ஒரு குழுவை அருமையாக உழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் இந்த நேரத்திலே சிறப்பாக நான் நன்றி கூறுகின்றேன். இறுதியாக நம்முடைய வளாகத்தை வண்ண கோலங்களினால் அலங்கரித்த சில சகோதரிகளும் இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுகின்றேன். மேலும் நான் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும், அனைத்து பங்கு மக்களுக்கும், இந்த ஒரு அருமையான நிகழ்வை நிறைவாக செய்து கொண்ட அனைத்து நல்ல உணங்களுக்கும் சிறப்பாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம் அனைவரையும் வழிநடத்த சிறப்பாக நான் தொடர்ந்து வேண்டிக் கொள்வேன். இப்பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய தந்தையர்களுக்கு ஒரு நன்றி, என்னுடைய அன்பின், எங்கள் குடும்பத்தின் அன்பின் வெளிப்பாடாக ஒரு சிறிய ஒரு பரிசு சொல்லக்கூடாது, ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பை கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதற்காக என்னுடைய மாமா அவர்களை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க, அவங்க அம்மா அப்பா விட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் நான் நன்றி சொல்லணுமான்னு தெரில. ஆனால் என்னை வளர்த்து இப்படி ஒரு ஆளாக என்னை உருவாக்கியவர்கள் என்னுடைய தாயும் தகப்பனும். சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு பக்தியை வளர்த்தார்கள். அதிகமாக எங்கள் அப்பாவிடம் நான் கற்றுக்கொண்டது நேர்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும், நேர்மையாக செய்ய வேண்டும் என்று என்னை கற்றுக் கொடுத்தார். என்னுடைய தாயானவர்கள் அன்பையும் பாசத்தையும் அதே போல் இரக்க குணம் உள்ள ஒரு பெரிய ஒரு கொடை எனக்கு கொடுத்திருக்கின்றார். இறை அழைத்தலுக்கு என்னை அனுப்பியிருக்கின்றார்கள். நான் முதல்ல சாமியாராக போக நினைக்கும் போது அவங்க எங்கள் அம்மாலாம் அழுதாங்க. இருந்தாலும் நான் போவேன் அப்படின்னு பிடிவாதமாக போனேன். 10 வருடங்கள் கழித்து எனக்கு இந்த சாமியார் வாழ்க்கை வேண்டாம் என்று திரும்பி வரும் பொழுதும் அழுதார்கள். ஏனென்றால் 10 வருடம் கழித்து ஏன் வந்தாய் என்று அழுதார்கள். அதன் பிறகு இன்னொரு 10 வருடம் நான் அவர்களுடன் இருந்துவிட்டு திரும்பவும் நான் போகின்றேன் என்று போகும் பொழுதும் அழுதார்கள். திரும்ப நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஆனால் இவர்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இறைவனுக்கு அவர்களுக்காகவும் நான் நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து தந்தை அவருக்காக சிறப்பாக செபிப்போம். அவர் எடுக்கிற அனைத்து பணிகளிலும் இறைவன் உடனிருந்து அவரை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக அவரோடு குருத்துவ திருநிலைப்பாடு பெற்றிருக்கிற புதிய குருக்களுக்காகவும் நாம் சிறப்பாக செபிப்போம். தொடர்ந்து நான் சொல்வது போல நம்முடைய பங்கில் இருக்கிற பிள்ளைகள் தேவ அழைத்தலுக்கு வர வேண்டும், ஆண்டோடைய பணிக்கு மனமும் வந்து தங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் செபிப்போம். இறுதி பாடலுக்காய் அனைவரும் எழுந்து நிற்போம்.
தூய கன்னி மாமரியே போற்றி உம்மை வணங்கி நின்றோம் தூய்மை நிறைந்த தாய்மரியே லூர்து நகரில் காட்சி தந்த தூய கன்னி மாமரியே போற்றி உம்மை வணங்கி நின்றோம் தூய்மை நிறைந்த தாய்மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 மரியே வாழ்க ஆவே 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 மரியா ஆவே 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 மரியா தூய வெள்ளையாடை புனைந்து கரத்தில் ஜெபமாலை ஏந்தி தூய வெள்ளை ஆடை புனைந்து கரத்தில் ஜெபமாலை ஏந்தி மசபியில் கேபியில் காட்சி தந்த லூர்து மரியே வாழ்கவே லூர்து நகரில் காட்சி தந்த தூய கன்னி மாமரியே போற்றி உம்மை வணங்கி நின்றோம் தூய்மை நிறைந்த தாய்மரியே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆசீர் பெற்ற மரியே வாழ்க அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆசீர் பெற்ற